ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 21 சத்திய வசனம் சொல்கிறது, ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் இயேசு கொடுத்த வாக்கு தத்துவம் அது நிச்சயமாய் நிறைவேறும். யோவான் 1:12 சொல்கிறது, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கலாமே. ஜெபத்துல எதை கேட்டாலும் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் போது வாக்கு கொடுத்தவர் அவர் மாறவே மாட்டார். ஆகையால் உன்னுடைய எந்த காரியம் இருந்தாலும், வேலை காரியங்கள் இருந்தாலும், படிப்பு காரியமா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், யாருக்கு எதையும் பேசாமல் கொள்ளாமல் தனிமையில் வாழ்வதை விட நீ ஜெபத்தில் உட்கார்ந்திருந்து அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் தங்கி இருக்கும். அதை நீங்க செய்யலாமே. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.